இரட்சகராம் இயேசுவின் அதி உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். எந்த சூழ்நிலைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படிப்பட்ட இருளான, வெறுமையான, குழப்பமான சம்பவங்களுக்கும் நீங்கள் கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் மாற்றும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றி மகிமைப்பட வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவியான தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று எண்ணி பாருங்கள். தாவீது ஆடு மேய்க்கிற துவக்கம், ஆனால் கர்த்தாதி கர்த்தரை தேடியதன் விளைவு மகாராஜாவான சம்பூர்ணமான ஒரு முடிவு. சங்கீதங்களை பாடி உலகம் முழுவதும் இன்றைக்கும் தாவீதின் பெயர் பேசப்படுகிறது. 4000 ஆண்டுகளாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தாவீது ராஜாவை பற்றியே அவர்கள் பேசிக்கொண்டு வருவதை காணலாம். ஆபிரகாம் தனி ஒரு மனிதன், ஆனால் சர்வ வல்லவர் கரத்தில் அவர் தந்தபோது வானத்து நட்சத்திரம் போல, பூமி மணலை போல சம்பூர்ணமான சந்ததியின் முடிவை அவருக்கு தந்தார். சக்கரியா 4:7 சொல்கிறது, அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று. வாழ்க்கை அற்பமாக இருக்கலாம், ஒரு தொழில் அற்பமாக இருக்கலாம், உங்களுடைய முயற்சி அற்பமாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பு ஒருவேளை அற்பமாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு கலங்க வேண்டாம். அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் தேவன் மாற்றி விடுவார். இதோ நான் ஒரு காலத்தில் தெருவில் நின்றுதான் ஆண்டவர் இயேசுவின் சுவிசேஷத்தை வருவோர் போவோருக்கு அறிவிக்கிறவனாக என்னுடைய அற்பமான ஆரம்பம் இருந்தது. ஆனால் மகிமையான மாற்றும் தேவன் என்னோடு கூட இருந்ததின் விளைவு இன்றைக்கு உலகமெங்கும் எல்லா சபைகளுக்குள்ளும் எல்லா விசுவாச ஜனத்தாரின் மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் ஒரு ஊழியக்கார சந்ததியாக எங்களை தேவன் மாற்றியிருக்கிறார். கவலைப்படாதீர்கள். அற்பமானவைகளுக்காக நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். அதிசயமாய் மாற்றும் தேவன் கரத்தில் தருங்கள். முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆண்டவர் இயேசுவின் கையில் 5 அப்பமும் 2 மீனையும் ஒரு சிறுவன் கொடுத்தான். பல்லாயிரங்களாக அதன் முடிவை ஆண்டவர் பெருக வைத்தார் அல்லவா? அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய எல்லா முயற்சியிலும், ஏன் ஊழியத்தில் கூட அற்பமான ஆரம்பம் அதிசயமாய் மாற்றும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். முடிவு சம்பூர்ணமாய் தேவன் மாற்றி போடுவார். ஜெபிப்போமா? அன்பின் நேசரே, அற்பமான நாளை ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு எங்கள் தேவன் அது முடிவை சம்பூர்ணமாய் மாற்றும் தேவனாய் இருக்கிறீர். வேதத்தில் நீர் எங்களுக்கு சம்பூர்ணமாய் மாற்றி காட்டிய அநேக பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகளுக்காக உமக்கு கோடி நன்றி. தேவனே, இதோ என்னோடு ஜெபிக்கிறோம். அது பிள்ளைகளின் ஒவ்வொரு அற்பமான காரியங்களையும் சம்பூர்ணமாய் மாற்றி போடுகிறவரே, உம்முடைய பலத்த கரம் எல்லார் மேலும் இறங்கட்டும். உமக்கே மகிமை. உயர்த்துங்கப்பா, இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.